வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். தேனி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், சிவகங்கை இந்த 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே கர்னல் பென்னி குக் அவர்களுடைய புதிய முயற்சியால் மிகப்பெரிய ஒரு அணை கட்டி முடிக்கப்பட்டது, முல்லை பெரியாறு அணை. இது மிக முக்கியமாக பார்த்தோம்னா சிவகிரி மலையில உற்பத்தியாகி வடக்கு நோக்கி வரக்கூடிய அந்த முல்லை ஆற்றையும், சதுரகிரி மலையில உற்பத்தியாகி வரக்கூடிய தெற்கு நோக்கி வரக்கூடிய அந்த பெரியாறு, இந்த 2 நதிகளையும் ஒரு இடத்தில் சேர்த்து ஒரு அணை கட்டலாம் என்று 1728 சேதுபதி அவர்களுடைய மன்னர் சேதுபதி அவர்களுடைய ஒரு எண்ணத்தில் தோன்றியதனுடைய விளைவுதான் இது தற்போது முல்லை பெரியாறு அணையாக உருவெடுத்திருக்கிறது. இந்த அணை நம்ம தமிழக மக்களுக்கு, குறிப்பாக ஒரு 5 மாவட்ட விவசாயிகளுக்கு, அங்குள்ள மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விவசாயத்தை வளப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அணை. இந்த அணையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிலவரத்தில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா, அந்த அணை கேரளாவிலிருந்து, அங்க இருக்கக்கூடிய கேரளா தொடர்ந்து அந்த அணையிலிருந்து தண்ணீர் மட்டத்தை 136 அடியாக குறைக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான பிரச்சனைகளை பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு வழங்கியது மே 7, 2014. அதில் 142 அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்ற ஒரு அணையினுடைய அந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டது. இப்போது தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் மூலமாக தற்போது அணையினுடைய நிலவரம் கிட்டத்தட்ட 141 அடியை தொட்டுவிட்டது என்ற நிலை இருக்கிறது. இந்த நிலையிலும் கூட இதை தொடர்ந்து தற்போது இந்த அணையிலிருந்து தண்ணீர் வெளிவந்தால் அந்த அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் பொதுவாக இந்த விவசாயிகளுக்கு, இந்த 5 மாவட்ட மக்களுக்கு ப்ராப்பரா முறையா அவர்களுக்கு சென்றடையுமா என்ற ஒரு நிலை இருக்கிறது, என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அது பற்றி இன்றைய விரிவாக பேச இருக்கிறோம். இதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிவகிரி மலையில் உற்பத்தியாகி வடக்கு நோக்கி வரும் முல்லை ஆற்றையும், சதுரகிரி மலையில் உற்பத்தியாகி தெற்கு நோக்கி வரும் பெரியாறு ஆகிய 2 நதிகளையும் ஒரே இடத்தில் சேர்த்து ஒரு அணை கட்டி தண்ணீர் முழுவதையும் மதுரை, ராமநாதபுரம் பகுதிக்கு கொண்டு வந்தால் விவசாயம் செழிக்கும் என ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அவர்கள் முதல் புள்ளி வைக்க கர்னல் பென்னி குவிக்கின் தொடர் முயற்சியால் முல்லை பெரியாறு அணை உருவானது. இத்திட்டத்தின்படி 1893 ஆண்டில் 60 அடியும், 1894 94 அடியும், 1895 ஆண்டில் 155 அடியும் கட்டப்பட்டது. இந்நிலையில் 1979 மலையாள மனோரமா ஏடு அணைக்கு ஆபத்து என்று செய்தியை பரப்ப கேரள அரசு அணையின் மொத்த அளவான 152 அடியிலிருந்து 136 அடியாக குறைத்துவிட்டது. கேரள மக்களின் அச்சம் போக்கும் பொருட்டு தமிழகம் அந்த அணையை மேலும் வலுப்படுத்த எல்லா முயற்சிகளையும் செய்த பின் 152 அடி நீரை தேக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழகம் அணையை வலுப்படுத்திய பின்னும் கேரள அரசு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த சிக்கல் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றது. பல வருடங்களாக தொடர்ந்த பேச்சுவார்த்தைகள், ஆய்வுகள் மற்றும் விசாரணைக்கு பின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி RM லோதா, நீதிபதிகள் HL தத்து, சந்திரமௌலி பிரசாத், மதன் லோகூர், MY இக்பால் ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வழக்கின் தீர்ப்பை மே 7, 2014 அறிவித்தது. மத்திய நீர்வள குழுவை சேர்ந்த ஒருவரை தலைவராக கொண்ட 3 பேர் குழுவின் கண்காணிப்பில் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்த்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல அம்சங்களை கொண்ட தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பை வெளியிட்டது. தற்போது வடகிழக்கு பருவமழை காரணமாக கேரளா மற்றும் தமிழகத்தில் பரவலாக நல்ல மழை பெய்தது. இதனால் அணையின் நீர்மட்டம் 141.07 அடியை எட்டியுள்ளது. இந்த நிலையில் இதன் மூலம் பயன்பெறும் 5 மாவட்டங்களுக்கு நீர் செல்லும் வரத்து கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பல வருட போராட்டத்திற்கு பின் பெற்ற நீர் வீணாகி விடாமல் இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கை. முல்லை பெரியாறு அணை கட்ட கர்னல் பென்னி குக் அவர் எடுத்த அந்த பட்ட சிரமத்தை விட அந்த தண்ணீர் இப்ப 142 அடியை தொடும் அளவிற்கு இருக்கக்கூடிய சிரமம் மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த 142 அடி அணை அந்த நீர்மட்டம் பாத்தீங்கன்னா இந்த அளவு உயர்ந்திருக்கிறது.
பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது உயரக்கூடிய அதை 142 அடியை தொடக்கூடிய ஒரு அளவில் இருக்கிறது. இந்த நிலையில் மிக முக்கியமான ஒன்று, அந்த தண்ணீர் வீணாகாமல் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே அதற்குண்டான ஏற்ற சூழல் தமிழகத்தில் இருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் இந்த வசதியாக உள்ளதா வரத்து கால்வாய்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் பேச இருக்கிறோம். உள்ளபடி இதற்காக அங்கு களத்திலிருந்து அந்த தேனி அந்த பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைகிறார். அது மட்டுமல்லாமல் சிவகங்கை மாவட்டத்தினுடைய இந்திய கம்யூனிஸ்ட் சேர்ந்த எம்எல்ஏ திரு குணசேகரன் நம்மோடு மதுரை அரங்கத்திலிருந்து நம்மோடு இணைகிறார்கள். வணக்கம். முதல்ல நான் சரவணன் இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். சரவணன், தற்போதைய நிலவரம் என்ன? முல்லை பெரியார் அணையினுடைய அந்த நீர்மட்டத்தில் அந்த தற்போதைய இருக்கக்கூடிய அந்த அளவு, நீரின் அளவு எவ்வளவு இருக்கிறது? அந்த அணைக்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளவாக இருக்கிறது? அந்த அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீருடைய அளவு எந்த அளவில் இருக்கிறது? அது பற்றிய முழு விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம் ஆண்ட்ரஸ். அதாவது இன்னைக்கு முல்லை பெரியாரின் அணையின் அடையாள 152 அடி கொள்ளளவு கொண்ட அந்த அணையின் நீர்மட்டம் இன்று அதிகாலை 141.07 அடியாக இருக்கிறது. அணைக்கு வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்று காலை அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது 900 கன அடி நீராக இருந்தது. இந்த நிலையில அந்த முல்லை பெரியாறு பகுதிகளுக்கு வரக்கூடிய நீர் வரத்துகள் வரக்கூடிய அந்த நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பகுதிகளில், நீர்பிடிப்பு பகுதிகளில் சுத்தமாக மழை 2 நாட்களாக பெய்யவில்லை. இதனை 1000 கன அடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 900 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது அணையின் கொள்ளளவான 142 அடி அந்த லட்சியத்தை எட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரானது குறைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக குடிநீருக்காக 150 கன அடி தண்ணீர் மட்டும் வினாடிக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மீதி தண்ணீர் எல்லாம் தேக்கி வைத்து 142 அடியை எட்டும் என்ற நிலையில் தற்போது ஆர்வமாக உள்ளனர் தமிழக அதிகாரிகள். மேலும் விவசாயிகளும் அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் 142 அடி தேக்கி இதுதான் சாதனை என்ற ஒரு சாதனையை அவர்கள் நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு முழு மூச்சோடு தீவிர கண்காணிப்பிலும் இருக்கிறார்கள். விவசாயிகள், அதிகாரிகள் மட்டுமல்லாது விவசாயிகளும் அதை உள்நோக்கி எதிர்நோக்கியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வரலாற்று சரித்திரமாக பதிய வேண்டும். அணையில் இது போன்ற கேரள அரசு தொடர்ந்து பயத்தை காட்டி வரும், மக்களுக்கு பயத்தை காட்டி வரும் அந்த பய உணர்வை நீக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து இவர்கள் தற்போது எதிர்பார்ப்பு இருக்கிறார்கள். தற்போது அணையில் 2 அல்லது 3 நாட்களுக்கு அந்த நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒருவேளை 50 அல்லது 100 மில்லிமீட்டர் மழை தொடர்ந்து கனமழையாக பெய்யும் பட்சத்தில் ஒரே நாளில் இந்த 142 அடியை எட்டிவிடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நேற்றே இந்த அணையில் தண்ணீர் 142 அடி வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வரத்து குறைவாக இருப்பதால் வந்து சேரவில்லை. எனவே மழையையும் வரத்து அதிகமாக வர வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். இதனிடையே இந்த அணையில் 142 அடி உயர்த்தக்கூடாது, மீண்டும் 136 அடியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேரள அரசு தொடர்ந்து பிடிவாதம் காட்டி வருகிறது. பல்வேறு நிலைகளில் மக்களை அச்சுறுத்தி வருகிறது. இந்த அச்சுறுத்தல் தேவையற்ற அச்சுறுத்தல் என்று தமிழக விவசாயிகள் கருதுகிறார்கள். இந்த அணையில் 142 அடி உயர்த்த வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை செய்து வரும். மேலும் இந்த வழக்கு தொடர்ந்தவர்களில் ஒருவருமான இந்த 5 மாவட்ட விவசாயிகளின் சங்க தலைவர் நம்மோடு இருக்கிறார், அப்பாஸ். அவரிடமே கேட்போம். வணக்கம். உங்களை இந்த கேரள அணையில 142 அடி உயர்த்ததில்லை. கேரள கவர்மெண்ட் தொடர்ந்து பொதுமக்கள் அச்சுறுத்தும் வகையில பல்வேறு மேல்முறையீடுகள் பல்வேறு இதெல்லாம் பண்ணிட்டு இதனால அணையில் உடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முல்லை பெரியார் அணை பழையது என்றும் அணை பலவீனம் என்றும், ஆகவே அணை உடைந்தால் 5 மாவட்டத்தில் 45 மக்கள் இறந்து விடுவார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பொய் பிரச்சாரம் பொய்யானது என்பதை நாங்கள் தக்க ஆதாரப்பூர்வமாக சுப்ரீம் கோர்ட்டிலும் கேரளாவிலும் சொல்லிவிட்டோம். அது மட்டுமில்லாமல் முல்லைப்பெரியார் அணையை ஒட்டி ஒரு சப்போர்ட் அணை கட்டப்பட்டிருக்கிறது என்றும், முல்லைப்பெரியார் அணையில் 3 கட்ட பணிகள் திருப்திகரமாக முடிந்ததாக CWC சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கும் பட்சத்திலும், அணையினுடைய மொத்த நீளமாக 1269 அடி நீளத்திலும் 178 அடி ஆழத்தில் 10 அடிக்கு ஒரு வீதம் ஆங்கரிங் போட்டு அதன் மேல் ஹேப்பிங் என்று சொல்லக்கூடிய 5000 டன் சிமெண்ட் கலவையை போட்டு கெட்டிப்படுத்தி சப்போர்ட் அணையும் கட்டி 2 காடைகளை அமைத்து எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட்டிங் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் வெளியேறும் பகுதிய 3 புதிய அடைப்பான்களை மாட்டி அணை பலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் உறுதிபட தெரிவித்து விட்டோம். அது மட்டுமல்லாமல் கேரளாவினுடைய அட்வொகேட் ஜெனரல்
அங்கே கேரள ஹைகோர்ட்டில் ஒரு மனுக்கு தாக்கல் செய்திருக்கிறார். கேரள அரசு சார்பாக முல்லைப்பெரியாறு அணை பலமாக இருக்கிறது, அந்த அணை உடைந்தால், அந்த எதிர்பாராமல் அந்த அணை உடைந்தால் அந்த தண்ணீர் இடுக்கி அணை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே முல்லைப்பெரியாறு அணையினால் எந்த பாதிப்பு ஏற்படாது. முல்லைப்பெரியாறு அணையுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடிய 450 குடிகளை நாங்கள் 1 மணி நேரத்தில் காலி செய்து விடுவோம், உயிர் சேதம் ஏற்படாது என்று அவர்கள் தெளிவாக கேரள ஹைகோர்ட்டில் மீண்டும் உங்களிடம் தொடர்பு கொள்வோம் சார். இப்ப முல்லை பெரியாறு அணையில் 142 அடி உயர்த்துவதில் எந்த ஒரு அணைக்கு பாதுகாப்போ ஒரு சேதாரமோ ஏற்படாது என்பது தமிழக விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் சரவணன் குறிப்பிட்டது போல 142 அடி எட்டுவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட 141.07 அடியை தொட்டுவிட்டது என்ற ஒரு புள்ளி விவரத்தை சொன்னார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மொத்த இதற்கு முந்தைய வரலாற்றிலே அவர்கள் அந்த முல்லை பெரியாறு அணையிலே தண்ணீர் எவ்வளவு தேங்கியிருந்தது, எவ்வளவு அடி இதுவரை தேங்கியிருந்தது என்ற முல்லை பெரியாறு அணை பற்றிய ஒரு சில புள்ளி விவரங்களை தற்போது பார்க்கலாம். முல்லைப்பெரியாறு அணை கட்டப்பட்ட ஆண்டு 1895ஆம் ஆண்டு. அணையினுடைய கொள்ளளவு 152 அடியாக இருக்கிறது. அணையினுடைய உயரம் 155 அடி. அணை பராமரிப்பு என்பது தமிழக பொதுப்பணித்துறை பராமரித்துக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக பாசன வசதி பெறக்கூடிய மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் இருக்கிறது. அது மூலமாக பயன்பெறுகின்றன. பாசன வசதி பெறக்கூடிய நிலங்கள் என்று பார்ப்போமேயானால் 2,08,144 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலமாக பாசன வசதி மூலமாக பெற்று பயன்பெறுகிறது. குடிநீர் வசதி என்று எடுத்துக்கொண்டோமானால் மதுரை மாநகராட்சி, உசிலம்பட்டி, சேடப்பட்டி, கூடலூர், கம்பம், சின்னமனூர், அல்லிநகரம் இந்த பகுதிகளிலே குடிநீர் இதன் மூலமாக குடிநீர் வசதி பெறக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கிறது. அதிகபட்சமாக கடந்த 1943 ஜனவரி 4ஆம் தேதி அன்று 154.80 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்தது. அணையினுடைய கொள்ளளவு 155. அந்த வகையிலே 1943 உயர்ந்தது. அதை தொடர்ந்து 136 அடி எட்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1981 28ஆம் தேதி 10வது மாதமும் 1991 ஒரு முறையும் 93 ஒரு முறையும் மீண்டும் 94 8வது மாதம் 5ஆம் தேதி அந்த 136 அடியை தொட்டிருக்கிறது. அதற்கு பிறகு 95, 97, 98, 2000ஆம் வருடத்தில் அந்த 136 அடி எட்டியிருக்கிறது. அதன் பிறகு தற்போது 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது கிட்டத்தட்ட 142 அடியை அந்த அணை நெருங்கி வர போகிறது. இந்த ஒரு நிலையிலே நமது செய்தியாளர் சரவணன் நம்ம பேசலாம். சரவணன், நீங்க குறிப்பிட்டது போல ஏற்கனவே தற்போது இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது 142 அடி எட்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை எட்ட வேண்டும் என்பது 5 மாவட்ட மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது, குறிப்பாக அந்த விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய அந்த கேரளாவினுடைய பிரச்சனைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள், அவர்கள் 142 அடி இருக்கக்கூடாது, 136 குறைக்கணும் சொல்லிட்டு பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அவர்கள் மேல்முறையீடு செய்யறதுக்காக ஒரு மனு கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருந்தது. அந்த தகவல் பற்றிய ஒரு முழு விவரங்கள் சொல்லுங்க. அதாவது கேரள அரசு தொடர்ச்சியாக பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் நிலவுகிறது. அணையில் எந்த பாதிப்பும் இல்லை. அணை உடைந்தாலுமே எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அணை உடைவதற்கான எந்த இதுவும் சாத்தியக்கூறே கிடையாது என்ற சூழ்நிலை இருக்கிறது. இதுல மதகுகள், அந்த சட்டர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பகுதிகளில் ஒரு சில குறைபாடுகள், அந்த 13வது சட்டத்தில் குறைபாடுகள் இருந்தது. அதுவும் முழுமையாக செப்பனிடப்பட்டு தற்போது நல்ல நிலையில் இருக்கிறது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. இதை வைத்துக் கொண்டு கேரள அரசு மேல்முறையீடு செய்து வருகிறது. இந்த மேல்முறையீடு தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற ஒரு கருத்தும் அவர் சொல்கிறாங்க. இதை பற்றி முல்லை பெரியார் மீட்பு குழு தலைவர் ரஞ்சித் அவர் இருக்காரு. நம்மகிட்ட அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார். இப்போ முல்லை பெரியார் அணையில கேரள அரசு தொடர்ந்து மேல்முறையீடு பல்வேறு இதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இந்த மேல்முறையீடு சரியானதுதானா? இவர்கள் மேல்முறையீடு பண்ணுவதற்கான இந்த அணையில மேலும் எந்த மாதிரியான பிரச்சனைகள், என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் நீங்க ஒரு இல்ல, இதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது கேரளா மேல்முறையீடு பண்ணுது அப்படின்றதுனா அதாவது எந்த லெவல்ல அங்க சாத்தியமா எடுத்துக்கிற முடியும்னு எங்களுக்கு தெரியல. அதாவது இந்த முல்லை பெரியாருடைய வழக்கு முந்தா நாள் போட்டு இன்னைக்கு நாங்க தீர்ப்பு வாங்கல. 36 வருஷம் இந்த வழக்குக்காக போராடி இருக்கிறாங்க. இந்த வழக்குக்காக பல்வேறு முல்லைப்பெரியாறு அணையினுடைய உறுதித்தன்மை ஒவ்வொரு கட்டமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தில். பல்வேறு ஆய்வுகளுடைய முடிவுகளும் மிக தெளிவாக இருக்கு, அணை பலமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா, இவங்களுக்கு சாதகமா ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, இந்த தீர்ப்பை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவங்க செயல்படுறாங்க. இவங்க உண்மையிலேயே இந்த மக்களை அச்சுறுத்துறவங்க அங்க யாரா இருக்காங்க?
பெரிய ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அந்த 3 பேர் கொண்ட குழு மிக நேர்மையான ஒரு செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கப்ப அந்த குழுவுக்கு துணைக்குழு அங்க அமைக்கப்பட்டிருக்கு. அந்த துணைக்குழுவுடைய பிரதிநிதியா இருக்கிறவங்க பெரியார் மைனர் இரிகேஷன் செக்ஷனுடைய இவங்கெல்லாம் புதிய அணை கட்டு திட்டத்துல முழுமையா செயல்படக்கூடியவங்கள இந்த துணைக்குழு அமைச்சு அந்த துணைக்குழுல பொறுப்புல போட்டது மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, அவங்க சீப்பேஜ் லெவல பார்க்க போனா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மக்களை மீண்டும் மீண்டும் அச்சுறுத்துறாங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணியில 30 மில்லிகிராம் சுண்ணாம்பு கலவை கலந்து வருதுன்றாங்க, இப்ப சற்று பாட்டுன்றாங்க. இதெல்லாம் முறையா ஆய்வு செய்யப்பட்டு இது சம்பந்தமா எந்தவித குழப்பம் இல்ல, இது எந்த முல்லைப்பெரியாறுல ஒரு சின்ன ஜல்லி கல்லு கூட பாதிப்பு இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் முழுமையா நிரூபிக்கப்பட்ட பின்பு ஒரு தீர்ப்பு வாங்கி இருக்கிறோம். அந்த தீர்ப்பை ஒட்டுமொத்த தமிழினத்தை மட்டும் இவங்க அசிங்கப்படுத்தல, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை இவங்க அசிங்கப்படுத்தல, உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை அசிங்கப்படுத்துறாங்க. ரெண்டாவது, இவங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு குழு, அதாவது மூவர் குழு இவங்க மேல உள்ள நம்பிக்கையில இவங்களை எங்க பணியில அமர்த்தி இருக்கிறாங்க. அந்த குழுவினுடைய அந்த நேர்மையும் இவங்க குலைக்கின்ற அளவுக்கு செயல்படுறாங்க. எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்த விட்டு அங்க வெளியேறல, முல்லைப்பெரியாறு சம்பந்தமா எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. கேரள அரசு என்ன மேல்முறையீடுக்கு போறாங்கன்னாக்க, இந்த சற்று பழுதா இருக்குது, 13வது சட்டம் மொழினா அதை பார்க்க சொன்னாங்க. அதுல அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணிட்டாங்க. ஆய்வு பண்ணிட்டு அதுல எந்த குறைபாடும் இல்ல, அது ஒரு சில குறைபாடுகளா இருந்து அதை சரி செஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்கு. ஆனா அதையே மையம் காட்டி இந்த கேரள அரசு மேல்முறையீடு செய்யுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சட்டம் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? அது எதுவும் உடைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா அது ஒருபொழுதும் அந்த சட்டெல்லாம் உடைப்பு ஏற்பட்டு அதுல ஒரு லீக்கேஜ் எல்லாம் அதுக்கான ஒரு பொட்டு கூட வாய்ப்பு இல்ல. அப்படி ஒரு விஷயம் இருந்திருந்தா சிடபிள்யூசியில இருந்து இந்த மூவர் குழுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாதன் அவங்க அந்த வாதத்தை வச்சோன்னு அவங்க முறையான ஆய்வு பண்ணி அணைய போய் அந்த சட்டை பார்த்துட்டு இது ஒரு பாதிப்பும் இல்ல, சின்ன ப்ராப்ளம், அது சின்ன ஒரு கிரீஸ் ப்ராப்ளம், அது ஒண்ணு சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுல ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மீண்டும் அவங்க ஒரு மேல்முறையீடுக்கு போறது எந்த விதத்தில் சாத்தியம் தெரியல. இவங்களுக்கு உண்மையிலேயே அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு முல்லைப்பெரியாறு சம்பந்தமான எந்த ஒரு வாதமா இருந்தாலும் சரி, முல்லைப்பெரியாறு சம்பந்தமாக என்ன நீங்க கேள்வி கேட்கணும்னாலும் சரி, அந்த மூவர் குழுவிட்டு தான் கேட்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் மீண்டும் மீண்டும் ஒரு நீதித்துறையை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு அவங்க செய்யறத ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. இந்த 142 அடி தேக்குவதன் மூலம் தமிழக விவசாயிகளுக்கும் எங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி கிடையாது. இந்த 142 அடி தேக்கம் ஒரு 10 நாளைக்கு முல்லைப்பெரியாறு 142 அடி லெவல் நின்னுச்சு அப்படின்னா அந்த மக்களுடைய அச்சம் தானா தீந்துரும். இந்த அணை எவ்வளவு பெரிய உறுதித்தன்மை வாய்ந்த அணை, நம்ம தேவையில்லாம இத்தனை வருஷம் சொல்லக்கூடாதவங்க பேசக்கூடாதவங்க பேச்சை கேட்டு நம்மளும் தேவையில்லாத செயல்பாடுல ஈடுபட்டுட்டோம் சொல்லி அடுத்த இலக்கான அந்த 152 அடி நோக்கி நம்ம செயல்படுறப்ப அந்த கேரளாவை சேர்ந்த அந்த அணையை சுற்றி உள்ள அந்த மக்களும் நம்ம தமிழக மக்களுக்கு தோள் கொடுப்பாங்க, துணையா இருப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நினைக்கிறாங்க. காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் பேசுவோம். அதாவது ரஞ்சித் சொல்ற கேட்டிருப்பீங்க, அதாவது சட்டத்துல சின்ன ஒரு கிரீஸ் ஃபால்ட் இருந்தது, அதை சரி பண்ணிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மூவர் குழு தான் எதுவுமே கேட்கணும் அப்படின்ற நிபந்தனை இருக்கும் பட்சத்துல மேல்முறையீடு கேரளா தேவையில்லாம செஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. 142 அடி என்பது வரலாற்று சாதனை. அதையும் விடுத்து அதற்கு மேலும் தேக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனா அந்த 142 அடி தேக்கி அணை பலமாக இருக்கிறது என்ற ஒரு நிகழ்வினை நிகழ்த்த வேண்டும். கேரள அரசு சொல்வது பொய் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கை. அவ்வளவுதான். சரவணன், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில மிக முக்கியமான ஒன்று, கிட்டத்தட்ட 1943 இந்த அணை கிட்டத்தட்ட 154 அடி எட்டியது. அதன் பிறகு 2000 136 அடிக்கு பிறகு தற்போது 2014 அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு 142 அடியை தொடக்கூடிய நிலையில் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நிலையில் இங்க இருக்கக்கூடிய இந்த 142 அடி தண்ணீர் இந்த 5 மாவட்ட மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அந்த வரத்து கால்வாய்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த நேரத்தில் நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய குணசேகரன் உடனே கேட்க கேள்வி என்ன, குணசேகரன், இப்போ நீங்க சிவகங்கை மாவட்டத்தினுடைய எம்எல்ஏவா இருக்கிறீங்க. இந்த நிலையில ஒட்டுமொத்தமாக இந்த 5 மாவட்ட மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில தான் இந்த முல்லைப்பெரியாறு அணை கட்டப்பட்டது. இப்ப முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து இந்த தண்ணீர் வெளியே வந்தால் எல்லா மாவட்ட மக்களுடைய அந்த விவசாயிகளுடைய பயன் தீரக்கூடிய வகையில அந்த வரத்து கால்வாய்கள் எல்லாம் முறையாக தூர்வாரப்பட்டிருக்கிறதா, அது சேரக்கூடிய அந்த நீர்நிலைகளும் சரி, அந்த குடிநீர் ஆதாரமா இருக்கக்கூடிய மற்ற நீர்நிலைகளும் சரி முறையான ஒரு பராமரிப்போடு இருக்கிறதா, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம். மன்னர் சேதுபதி காலத்தில் உருவான இந்த திட்டம் வெள்ளையர் ஆட்சி காலத்தில்
அணை கட்டப்பட்டு இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் அணையில் நீர்த்தேக்கத்திற்காக 36 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிற ஒரு அவலமான அரசியல் நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது வருத்தத்திற்குரியது. எனக்கு முன்னால் பேசியதைப் போல இந்த வழக்கு ஒவ்வொரு கட்டமாக உறுதித்தன்மை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டும் இன்றைக்கு வரை அதன் மீது ஒரு கேரள மாநில அரசே ஒரு சர்ச்சையை சந்தேகத்தை உருவாக்குவது என்பது இந்திய நாட்டினுடைய நீதித்துறை தொழில் வல்லுநர்கள் மீது வைத்திருக்கிற அவநம்பிக்கை, அவமரியாதை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் இயற்கை நமக்கு வரமளித்து 142 அடி தண்ணீர் உயர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அது 5 மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென் கேரள மக்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்ந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஏதோ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடைபெறுகிற போராட்டமாக கருதாமல் ஒரு தவறான அரசியல் கருத்து கொண்டவர்களுக்கும் ஒரு நேர்மையான அரசியல் கருத்து கொண்டவர்களுக்கும் இடையிலே நடைபெற்ற போராட்டமாக இதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த 142 அடி எட்டுவது என்பது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமாக கருதி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் தான் இப்ப நீங்க முன்வைத்திருக்கிற கோரிக்கை, தண்ணி நமக்கு வந்துருச்சு அணையில, ஆனா அதை எப்படி இந்த 5 மாவட்ட விவசாயிகளும் பயன்படுத்த போகிறார்கள், அதற்கான கட்டமைப்புகள் சீராக இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற நேரத்தில் 36 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் இன்றைக்கு வந்திருக்கிற தண்ணீரை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல சூழல் இல்லாத நிலை நீடிப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம், நமது முல்லைப் பெரியாறு அணை கட்டப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற நேரத்தில் அன்றைக்கு உருவாக்கப்பட்ட பாசன கட்டமைப்பு படிப்படியாக விஸ்தீரம் செய்யப்பட்டது. அன்றைக்கு இருந்த மலை சுற்றுப்புற சூழல், அதற்கு ஏற்ப இருந்த விளைநிலங்கள், அதனுடைய கால்வாய் அமைப்புகள், இன்றைக்கு மாறி வந்திருக்கிற நகர வளர்ச்சி, பல இடங்களில் இன்றைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த கட்டமைப்புகளை முழுமையாக காலத்திற்கேற்ப மாறுதல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதற்கான திட்டங்கள் முறையாக தீட்டப்படாத ஒரு காரணத்தால் தண்ணீர் இருந்தும் கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலை நீடிக்கிறது. குறிப்பாக நான் சிவகங்கை மாவட்டத்தில் மேலூர் டிவிஷன் பகுதியில் சேர்ந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு மேலூர் டிவிஷனில் மட்டும் 98,650 ஏக்கர் விவசாய பகுதிக்கு சாகுபடிக்கு நேரடி கால்வாய்க்கு தண்ணீர் கொடுக்கணும். ஆனா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னாக்க சிவகங்கை மாவட்டத்தில் 132 கண்மாய்க்கு கிட்டத்தட்ட சுமார் ஒரு 6000 ஏக்கருக்கு இந்த அணை திறக்கப்பட்டு மேலூர் பகுதி மற்ற பகுதியெல்லாம் விளைச்சலுக்கு வரக்கூடிய நேரத்தில் கூட இதுவரை நாற்று விடுவதற்கு கூட தண்ணீர் கிடைக்க முடியாத நிலையில் நீடித்திருக்கிறது. கடந்த வாரம் கூட எங்களுடைய மாவட்ட விவசாயிகள் எங்களுக்கு இந்த தண்ணீர் உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய பஸ் மறியல் போராட்டங்கள் எல்லாம் நடத்தினார்கள். காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய கால்வாய் என்பது கூடுதலான தண்ணீரை எடுத்து கடைமடைக்கு கடத்தி சென்று அந்த பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு போதுமானதாக இல்லை. இப்ப கால்வாய் என்று வரும்பொழுது மெயின் சேனல் கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கு. அதுல ஒரு 1700 கன அடியிலிருந்து 1800 கன அடி வரைக்கும் தான் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கு மெயின் சேனல்லையே. ஆனா அந்த மாதிரி அதுக்கு மேல எடுத்தோம்னு சொன்னா கெனாலே உடைஞ்சு போகும். ஆனா இப்ப அதுல இருந்து இந்த பிரான்ச் கெனால்லாம் எக்ஸ்டென்ஷன் ஏரியா இன்னும் பல பகுதிகளுக்கு கூடுதலாக உருவாக்கி இருக்கிற நேரத்தில் சின்ன சின்ன கால்வாய்கள் ஏற்கனவே இருந்த அளவின் அடிப்படையில் 200, 150, 140 என்ற அடிப்படையில் தான் சின்ன சின்ன சேனல்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த தண்ணீரை முழுமையாக கடைமடைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முழு கொள்ளளவு தண்ணீரை அந்த மெயின் சேனல்ல கொண்டு வந்து முழு கொள்ளளவு பிரான்ச் சேனல்ல தண்ணீரை கொண்டு போனா தான் இதை நம்ம பாசனத்துக்கு கடைமடையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தண்ணீர் வந்ததற்கு பின்னாலும் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக தண்ணீருக்கு பின்னாலும் தொடர்ந்து பேசலாம். குணசேகரன் அவர் குறிப்பிட்டது போல சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமே அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நாற்று நடக்கூட தண்ணீர் வராத ஒரு நிலை இருக்கிறது என்றால் மற்ற இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களையும் எண்ணி பார்க்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது. தற்போது 142 அடியை நெருங்கி வரக்கூடிய நிலையிலும் கூட அங்க இருக்கக்கூடிய பிரதான கால்வாய்கள், அதிலிருந்து வரக்கூடிய கிளை கால்வாய்கள் இதெல்லாம் தூர்வாரப்படவில்லை என்பதே குணசேகரனுடைய ஒரு கருத்தாக நாம் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மிக முக்கியமாக குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மதுரை, இந்த வாடிப்பட்டியில பாத்தீங்கன்னா விவசாயத்திற்கு மிக அதிக அளவில் இந்த தண்ணீர் போய் சேரக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய கருத்தாக என்ன சொல்லுகிறார்கள் பார்க்கலாம்.
இந்த 136 இருந்து 142 அடியாக உயர்ந்து அந்த தண்ணீர் பரப்பு கூடும் பொழுது மதுரை, ஆண்டிப்பட்டி, சேடப்பட்டி போன்ற பகுதிகளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட குடிநீர் தேவை முழுவதும் பூர்த்தியாகும். அதேபோல பேரணை டு கல்லந்தரி வரை 45,000 ஏக்கர் நிலங்களுக்கு இருவோக சாகுபடி செய்வதற்கு வசதியாக இருக்கும். ஒருவோக சாகுபடி 1,00,000 ஏக்கருக்கும் இது வசதியாக இருக்கும். ஆக இனிமேல் ஓரளவு விவசாயிகள் அச்சப்படாமல் தங்களுக்கு உறுதியாக பயிர் விளையும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 136 இருக்கும்போது பேரணி முதல் கல்லந்தரி வரைக்கும் தண்ணி திறந்து விடுறாங்க. அதற்கு அப்புறம் மேலூர், சிவகங்கை இந்த மாதிரி கீழே உள்ள பகுதிகளுக்கு விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் தந்து விடுவாங்க. ஆனா 136 இருக்க வரைக்கும் நாங்கள் பயந்து தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முதல்ல பேரணி முதல் கல்லந்தரி வரைக்கும் திறந்து விடுவாங்க. அப்புறம் கல்லந்தரியிலிருந்து மேலூர் பகுதிக்கு தண்ணீர் திறந்து விடுவாங்க. அப்படி திறந்து விடும்போது நாங்க பயந்து மேல பேரணி முதல் கல்லந்தரி உள்ள விவசாயிகள் நாங்க பயந்து விவசாயம். ஏனென்றால் மேலூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு கம்மா பாசனம், அவர்கள் நீரை கொண்டு போய் தேக்கி வைத்து அவர்கள் விவசாயம் செய்து விடுவார்கள். ஆனால் பேரணி முதல் கல்லந்தரி உள்ள விவசாயிகள் நேரடி பாசனம், எங்களுக்கு தேக்கி வைக்கிறக்க கம்மாய் கிடையாது. ஆகவே இந்த 142 அடி ஆனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் இனி நாங்கள் பயம் இல்லாமல் விவசாயம் செய்வோம். முல்லை பெரியாறு விவசாயிகள் மகிழ்ச்சியாக உள்ள இதே தருணத்தில் காவிரி விவசாயிகளை கர்நாடக அரசு கவலையில் ஆழ்த்தியுள்ளது. காவிரி அணையின் குறுக்கே 2 அணைகள் கட்ட உள்ளதாக செய்தியை கேட்டு நாங்கள் மிகுந்த வருத்தம் அடைந்தோம். ஆகவே இதற்கு ஏற்பாடு செய்யும் கர்நாடக அரசை நாங்கள் மேலூர் பகுதி விவசாயிகளும் மதுரை மாவட்ட விவசாயிகளும் கண்டிக்கிறோம். கடைமடை பகுதிகளுக்கெல்லாம் தூர்வாராமல் தண்ணீர் இன்னும் சென்றடையாமல் பல ஏரிகள், குளங்கள் இன்னும் தண்ணீர்கள் சென்றடையாமல் உள்ளது. அதுக்கெல்லாம் தூர்வாரி தண்ணீரை கொண்டு செல்ல வேண்டும். இந்த ஆண்டு 3 ஆண்டுகளாக விளையாமல் இருந்த நிலையில் இந்த ஆண்டு நீச்சராக விளையும் என்று மகிழ்ச்சியாக விவசாய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்க பகுதி பாத்தீங்கன்னா விவசாய பூமி எல்லாமே முல்லை பெரியாரை நம்பி இருக்க ஒரு கடைமடை பகுதி. இப்போ 142 அடியா உயர்த்தினது தண்ணியை நிப்பாட்டி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதனால எங்களுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் உயரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இப்போ தளிர்விட்டு இருக்கு. இதே 142 அடியை தொடர்ந்து கையாண்டாங்கன்னா, கடைபிடிச்சாங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை தரமும் பொருளாதார நிலைமையும் ஒரே சமமா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள வளர்ந்திருக்கு. மிக முக்கியமாக அவர்களுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தியது எங்களுக்கு குறிப்பாக கடைநிலை பகுதிகள் முதற்கொண்டு அங்க தண்ணீர் சேருது. இதன் மூலமா நாங்க விவசாயத்தை இன்னும் முழுமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய விவசாய நிலங்கள் பாத்தீங்கன்னா தண்ணீர் வரலங்கிறதுனால அந்த பிளாட் போட்டு விற்கிற நிலைமைக்கெல்லாம் நிறைய விவசாயிகள் முடிவெடுத்திருந்த ஒரு நிலை. இந்த நிலையில தற்போது அந்த தண்ணீர் 142 அடியாக முல்லை பெரியாறு உயர்த்தப்பட்டதனால அந்த எண்ணத்தை கைவிட்டு அவர்கள் விவசாய பணிக்கு முழுமையில அந்த விவசாயத்தில் முழுமையாக ஈடுபடுவதற்குண்டான முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. அந்த நிலையில நம்ம சரவணன் கேட்கணும். சரவணன், அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் முல்லை பெரியாறிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் மூலமாக பயன்பெறக்கூடியது 5 மாவட்டம்ங்கிறது பொதுவாக தெரியும். ஆனால் அங்க இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திற்கு தண்ணீர் அதிகமாக வருகிறது, அங்கு 2 போகம் 3 போகம் விளைவிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. கடைநிலை பகுதி வரை தண்ணீர் சென்றடைகிறதா, அவர்கள் அங்கு விவசாயத்திற்கு இந்த தண்ணீர் பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறதா, என்ன நிலவரம்? நிச்சயமாக அதாவது இந்த முல்லை பெரியாறிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் அந்த வரத்து வாய்க்காலில் சென்று நேரடியாக கம்பம், தேனி வழியாக தேனி மாவட்டத்திற்கு பிறகு நேரடியாக வைகை அணைக்கு செல்கிறது. இந்த வைகை அணைக்கு செல்லும் வரை இரு கரைகளும் ஓரளவுக்கு பலமாக இருக்கிறது. 2500 கனஅடி தண்ணீரை தாங்கக்கூடிய அளவுக்கு உள்ளதாக இந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் முல்லை பெரியாறிலிருந்து இந்த வரத்து வாய்க்காலில் 2500 கனஅடி தண்ணீர் தான் அதிகபட்சமாக திறந்துவிட முடியும் என்ற ஒரு நிலையில் உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல வைகை ஆற்றிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படும் போது அந்த தண்ணீர் சோழவந்தான் சமயநூல் வழியாக வாடிப்பட்டி சென்று கல்லந்திரி தடுப்பணையில் தாங்கி அதற்கு பிறகாக மேலூர் சென்று சிவகங்கை, ராமநாடு இந்த பகுதிக்கு செல்ல வேண்டும். தற்பொழுது தண்ணீர் வைகை அணையில் பாத்தீங்கன்னா 48.65 கனஅடி உயரம் இருக்கிறது தண்ணீர். இதுல பாத்தீங்கன்னா வரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த தற்போது முல்லை பெரியாறுல இன்று காலை 150 அடி மட்டும்தான் குடிநீருக்காக திறந்துருக்காங்க. ஆனா வைகை அணைக்குன்னு சொல்லி தனியா ஒரு
சேனல் இருக்கு, தனியா வந்து அதுக்கு ஆறுகள் இருக்கிறது. இந்த ஆறுகள் மூலமா அதற்கு அந்த வைகை அணைக்கு வரக்கூடிய வரத்து பாத்தீங்கன்னாக்கோ 1186 இன்றைய காலை நிலவரம் 1186 கன அடி தண்ணீர் வந்து வினாடிக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அணையிலிருந்து 1860 கன அடி தண்ணீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது. வருவதை காட்டிலும் வெளியேற்றுவது அதிகமா இருக்கிறது. அந்த தண்ணீர் மதுரை அந்த வைகை ஆற்று பகுதியில் திறந்துவிடப்படவில்லை. ஆனால் வந்து அந்த பாசன வசதி பெறக்கூடிய அந்த சிமெண்ட் கான்கிரீட் தளம் பகுதியில் தான் திறந்து விட்டுருக்காங்க. இந்த திறந்து விட்ட தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட 1860 அடி தண்ணீர் வெளியேற சூழ்நிலையில இந்த கல்லந்திரி அந்த தடுப்பணையில போய் நின்றுருக்கு. அந்த கல்லந்திரி தடுப்பணையிலிருந்து தான் தற்போது வந்து தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. இதனால் வந்து மேலூர் பகுதிக்கு தண்ணீர் செல்லவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. இதற்கிடையே வந்து இந்த பகுதி இந்த முல்லைப் பெரியாறை மொத்தமா எடுத்துக்கொண்டோம்னா சுமார் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் வந்து நெல் சாகுபடி வந்து செய்யப்படுகிறது. இந்த நெல் சாகுபடி தற்பொழுது 142 அடி உயர்ந்ததன் காரணமாக பல தரிசு நிலங்கள் மேலும் விளைநிலங்களாக மாற்றும் எண்ணத்தில் விவசாயிகள் இருக்கிறாங்க. ஏன்னா தண்ணீர் வருமோ வராதோ என்ற நிலையில் ஏற்கனவே பயிர் செய்த இடத்தில் மட்டுமே பயிர் செய்த விவசாயிகள் தற்போது இதை ரியல் எஸ்டேட்டுக்கோ மற்றதுக்கோ விற்கக்கூடாது, இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து விவசாயத்தை பலப்படுத்தணும், கூடுதலாக்கணும், வருவாயை தேடிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைமடையில அப்படிதான் இருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் கூடுதல் நெல் வந்து விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தமிழகத்தில் நிலவுது அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் கருத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில வந்து மதுரையை பொறுத்தளவுக்கு வச்சுக்கிட்டாங்க, மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி மேலூர் பகுதி தான் வந்து அதிகமா வந்து இந்த நீர்ப்பாசனத்தினால வந்து விளையக்கூடிய பகுதிகள். இந்த மேலூர் பகுதிக்கு இன்னும் தண்ணீரே செல்லவில்லை. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா எப்பவும் ஒருபோக சாகுபடியே வந்து கேள்விக்குறியா, ஒருபோக சாகுபடி என்னைக்காவது ஒரு நடம். ஆனா இந்த ஒருபோக சாகுபடியே அவங்களுக்கு வந்து கேள்விக்குறியா இருக்குது. ஆனா 142 தண்ணி வந்தா இதை வந்து கீழ்மட்டத்துக்கு விவசாயிகளுக்கு கடைமடைக்கும் கொண்டு வரும் பட்சத்துல அவர்களும் இருமுறை சாகுபடி செய்ய முடியும் என்ற நிலை உள்ளது. எங்களுக்கும் தண்ணீரை வந்து முறையாக இந்த பகுதி வரை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து அந்த பகுதி விவசாயிகள் வைக்கிறாங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இந்த 142 அடி வந்தாலுமே இந்த கடைமடை வரைக்கும் தண்ணி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாக தான் சொல்றாங்க. ஏன்னா வடகிழக்கு பருவமழை தற்போதுதான் தொடங்கி இருக்குது, தொடக்கத்து நிலை தான் இது, இன்னும் எண்டுக்கு வரல, முடிவுக்கு வரல. அப்படிங்கிறப்ப முடிவுக்கு வரும்போது கூடுதல் மழை வந்து நமக்கு கிடைக்கும். வைகையில வந்து நிறைய தண்ணி வரும். அதனால வந்து வைகை ஆற்று பகுதியில் திறந்து விடுவாங்க. திறந்து விட்டாங்க இது கடைமடை வரைக்கும் போகும். அதாவது இந்த 142 அடி வச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் மழை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இந்த வருஷத்துல வந்து கண்டிப்பா வந்து கடைமடை வரைக்கும் 2 போக சாகுபடி நடக்கும். கூடுதல் நெற்பயிர் தமிழகத்தில் விளையும் என்ற நிலை தற்போது தமிழகத்தில் உள்ளது. சரவணன் தொடர்ந்து பேசலாம். சரவணன் குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய கடைநிலை மக்களுக்கும் கூட தண்ணீர் சென்று சேர்ந்தால் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தாலும் கூட அங்கு தண்ணீர் சேர்வதற்குண்டான சூழல் இருக்கிறதா? கிட்பம் குணசேகரன் அவரிடம். குணசேகரன், நீங்க சிவகங்கையில் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை நீங்க சொன்னீங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு சொன்னது போல 136 அடிக்கு பிறகு தற்போது 142 அடி வந்திருக்கு. வடகிழக்கு பருவமழை தற்போதுதான் தொடங்கி இருக்கு. இன்னும் வந்து அங்க தண்ணீர் நிரம்ப அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளும் தெரிவிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரமும் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அந்த தண்ணீர் வந்தால் அந்த கடைநிலை வரைக்கும் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த முல்லைப் பெரியார் அணை தோண்டுவதற்கு அந்த சேதுபதி மன்னருடைய ஒரு கரு உருவானது அந்த ராமநாதபுரம் பகுதிக்கும் மதுரை பகுதிக்கும் தண்ணீர் வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான். இந்த நிலையில அவருடைய பதிலாக நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதற்குண்டான ஒரு சூழல் ஏற்படுத்தி இருக்கிறாங்களா? பொதுவாக இந்த பாசன பகுதியை பொறுத்தவரை வைகை அணைக்கு மேல வந்து ஒரு 45,000 ஏக்கர் தான் 50,000 ஏக்கர் தான் பாசன பகுதியாக இருக்கு. அங்கே அவங்களுக்கு விளைச்சலுக்கு உறுதி ஏற்படுகிறது. வைகை அணைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் மதுரை, மேலூர் பகுதி, சிவகங்கை பகுதிக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கணும். அதுல வந்து இருபோக சாகுபடி இருக்கு, ஒருபோக சாகுபடி இருக்கு. அது போக எக்ஸ்டென்ஷன் ஏரியா கூட கிட்டத்தட்ட ஒரு 90,000 ஏக்கருக்கு மேல எக்ஸ்டென்ஷன் ஏரியா என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பகுதி பெரியார் வைகையில் இருக்கக்கூடிய தண்ணி வைகை தண்ணியாக இருந்து ஆற்றில் திறந்து விடப்பட்டு ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கும் மதுரை மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் வைகை அணையில் ஏற்கனவே வந்து 12 அடிக்கு வந்து ஸ்கில்ட், அதாவது மணல் சகதி தேங்கி அது இன்னும் தூர்வரப்படாமல் இருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய கொள்ளளவு எட்டினால் கூட போதுமான தண்ணி இருப்பு வைப்பதற்கான வாய்ப்பில்லாத ஒரு நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல மெயின் சேனல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் கடந்த காலத்துல அப்ப உருவாக்கப்பட்ட காலத்துல 1700 இருந்து 1800 வரைக்கும் கனஅடி தண்ணீர் எடுப்பதற்கான அளவில் தான் அவர் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு மாறி வந்திருக்கிற நிலையில்
மழைகள் கூடுதலாக இல்லாத ஒரு காலம். இப்ப கூட எங்க பகுதியில் மழை இல்ல, அதனால மேமழை இல்லாதனால இந்த தண்ணீர் எட்டுவதற்கே இப்ப போதுமானதாக இல்ல. அப்ப சேனல் பெருசா இருந்தா கூடுதலாக தண்ணீர் எடுக்கும் போதுதான் அந்த தண்ணீர் வேகமாக கடைமடை பகுதிக்கு பாய்வதற்கும் விவசாயிகள் பயன்படுத்துவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய சேனல்ல ரொம்ப சேனல்ல தூர்வாரல, லைனிங் சரியா இல்ல, கொஞ்சம் முழு கொள்ளளவு அதனுடைய இப்ப உதாரணத்துக்கு எடுத்து சொன்னாக்க எங்க இதுல தனியாமங்கலம்ங்கிற இடத்துல 240 280 அடி தண்ணி கனஅடி தண்ணி எடுத்தாதான் அந்த கால்வாய்களுக்கு புறம் விவசாயிகள் தண்ணி போய் சேரும். ஆனா 240 250 எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாலே பல இடங்கள்ல உடைவு ஏற்பட்டுரும். அப்ப அந்த மாதிரி தான் அதெல்லாம் பலகீனப்பட்டு போயிருக்கு. அதனாலதான் இப்ப என்ன செய்யறாங்கன்னாக்க இருக்கிற முழு கொள்ளளவு சொல்லுவாங்களே தவிர கொடுக்கிற தண்ணீர் என்பது கால்வாய்களில் குறைவாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குறைவா கொடுக்கிற காரணத்தினால தண்ணீர் என்பது கடைமடை பகுதிக்கு சென்றடைய முடியாத ஒரு நிலை நீடிக்குது. அது இப்ப மட்டுமல்ல, கடந்த ஒரு 10-15 ஆண்டு காலமாகவே சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5 கால்வாய்கள் இருக்கு. கட்டாணிப்பட்டி கால்வாய் எண் 1, கட்டாணிப்பட்டி கால்வாய் எண் 2, 48வது படை கால்வாய், லெசிஸ் கால்வாய், சீல்டு கால்வாய். இது நேரடி ஆயக்கட்டு. 5974 ஏக்கர் நிலம் 143 கண்மாயில பாயணும். கிட்டத்தட்ட 143 கண்மாய்களும் பாய்ந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. புயல் அடிச்சு மழை அதிகமாக பெஞ்சு கண்மாய் ரொம்ப நாள் உடைய நாங்க பெரியாற்று தண்ணியிலிருந்து இதற்கு ஒருபோதும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தண்ணீரே பெறல. இப்ப உயர்ந்திருக்கிற நேரத்தில் கூட எங்களுக்கு பல முறை மாவட்ட ஆட்சியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி நாற்று நடுவதற்கு இந்த 143 கண்மாய்க்கும் போன மாசம் 10ஆம் தேதிக்குள்ளாகவே ஒரு 3ல் 1 பங்கு தண்ணீர் தருவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனா இதுவரைக்கும் ஒரு 5-6 கண்மாய்களை தவிர வேற எந்த கண்மாய்க்கும் தண்ணி சேரல. காரணம் என்பது இங்க இருக்கக்கூடிய தண்ணீர், இந்த தண்ணீரை எடுத்து அதனுடைய முழு கொள்ளளவுக்கு வாய்க்காலுக்கு கொடுத்தால்தான் தண்ணீர் கண்மாய்க்கு போய் சேரும். அதை கொடுக்க மறுக்கிறார்கள். அது முழு கொள்ளளவு வந்தாக்க உடஞ்சிருக்கிற ஒரு அச்சமும் உங்களுக்கு இருக்கு. எனவேதான் இன்றைக்கு காலத்திற்கேற்ப அங்கே ஒரு போராட்டம் நடந்தாலும் நமது கட்டமைப்பை காலத்திற்கேற்ப நவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும். அப்படி எடுத்து அதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்கலைன்னு சொன்னா தண்ணீர் என்பது இங்க கடைமடைகளுக்கு சேர்வது என்பது வாயளவுல தான் இருக்கிறது, செயலளவுல இருக்காது. காரணம் இப்ப பழைய நிலையில பாத்தீங்கன்னாக்க மதுரை நகரத்தினுடைய வளர்ச்சி, மேலூர் நகரத்தினுடைய வளர்ச்சி, இப்படி பல பகுதி வளர்ச்சி அடைந்து பல கண்மாய்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் வீட்டுமனைகளாக மற்றெல்லாம் மாற்றப்பட்டதுக்கு பின்னாடி அந்த கால்வாய்களில் இன்றைக்கு தண்ணீர் போய் வீணாக போயிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் முறையாக சட்ரஸ் போட்டு அடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இல்ல. பல இதுல பாத்தீங்கன்னா அந்த சட்ரஸ் கிடையாது, எல்லாமே ரெகுலேட்டர் கிடையாது, எல்லாமே அது உடைஞ்சு கிடக்கு. தண்ணி வீணாக போவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் சேதாரமாகிட்டு இருக்கு. அப்ப இந்த நிலையில தான் இது ஒரு முழு வீச்சில் புதிய தொழில்நுட்பத்தோடு இந்த தண்ணீரை கடைமடைக்கும் கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கிற அளவில் மானிட்டர் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு நவீன யுக்தியை கையாண்டு அதை உருவாக்காம கடைமடை பகுதிகளுக்கு அங்கே 142 அல்ல 152 உயர்த்தினா கூட கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகப்பெரிய போராட்டமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில கடைநடை பகுதின்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த ராமநாதபுரம், அங்க இருக்கக்கூடிய சிவகங்கை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய மனநிலையாக என்ன பதிவு செய்கிறார்கள் பார்க்கலாம். ராமநாத மாவட்டத்துக்கு வரி வேண்டும். சிவகங்கை, மதுரை, விருதுநகர் இதை போன்ற எல்லா மாவட்டங்களுக்கும் தண்ணி வரும் பொழுது நம்முடைய மாவட்டத்தில் விவசாயம் அனைத்து தமிழகத்திலேயே முதல் மாதிரியாக விவசாயம் ஒரு ஏக்கருக்கு 60 மூடை நெல் உற்பத்தி செய்கிற அளவிற்கு நமக்கு தண்ணி இருந்தால் கட்டாயமாக ஒரு சாவடி உறுதியாக செய்ய முடியும். நாம் அந்த உற்பத்தி நெல்லை தானியத்தை தமிழகம் முழுவதும் உணவுப் பொருளாக கொடுப்பதற்கு ராமநாத மாவட்டம் முன்மாதிரியா இருக்கும் என்பதை நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். 3 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் பண்றோம். மிளகாய் விவசாயம் 65,000 ஏக்கர்ல விவசாயம் செய்யறோம். நெல் விவசாயம் 3 லட்சம் ஏக்கர் விவசாயம் பண்றோம். அதுல வைகை பாசனம் மட்டும் 54,000 ஏக்கர். அதுபோக மிளகாய் விவசாயம் ஒரு 65,000 ஏக்கர். பருத்தி விவசாயம் ஒரு 25,000 ஏக்கர். சிறுதானியங்கள் ஒரு 15,000 ஏக்கர். கடலை ஒரு 10,000 ஏக்கர். கரும்பு ஒரு 10,000 ஏக்கர். இதுதான் சாகுபடி பரப்பளவு. கடந்த 3 வருடங்களாக பருவமழை தவறியதாலும் வைகை தண்ணி வராதனால நிலங்கள் பூரா பிளாட்டுகளாகவும் காட்டுகளை மாறிட்டு இருக்கு.
இந்த நிலை நீடித்தால் இந்த மாவட்ட மக்கள் ஒரே தொழில் விவசாய தொழில் அதையும் விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வரும். சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள பெரியார் பாசனம் 28,000 ஏக்கர் இருக்கு. 28,000 ஏக்கர்ல நாங்க 1ஆம் தேதி கலெக்டர் மீட்டிங் நடத்தினோம், அதுக்கு பின்னாடி பலன் இல்ல. அப்புறம் 8ஆம் தேதி ஒரு போராட்டம் நடத்தினோம், அதுக்கு பின்னாடியும் பலன் இல்ல. திரும்ப ஒரு மீட்டிங் நடந்துச்சு. இப்ப என்னன்னு சொன்னா பேருக்கு அப்படியே வாய்க்கால் தண்ணி வர அங்கங்க ஓடுது, அப்புறம் நின்றுக்கிறது, திரும்பி வருது. ஒரு நிரந்தரமான தண்ணீர் 141 அடி பெரியாறுல தேங்கி எங்களுடைய லட்சியம் நிறைவேறும் நாங்க ஆசையோட எதிர்பார்த்த கனவு நிறைவேறக்கூடிய எங்க மாவட்ட விவசாயிகளுக்கு, எங்க சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்கு பலன் கிடைக்கவில்லை. இதை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 142 அடிய முல்லை பெரியார் அணை எட்ட போகுது. ஆனாலும் கூட தண்ணி திறந்து விட மாட்டேன்னு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா இந்த ஆறுலாம் காஞ்சு போயிருக்கு, விவசாயமும் பாதிக்கப்படுது. அதை திறந்து விடுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். பொதுவா சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் பெரியார் அணையை நம்பி இந்த மாவட்டம் இருக்கு. ஆனா பெரியார்ல இன்னைக்கு அணை நிரம்பியும் இன்றைக்கு சிவகங்கை மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணியே கொடுக்கல. மதுரைக்கு தான் முழுக்க முழுக்க போயிட்டு இருக்கு. பல முறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் தண்ணி கிடைக்காம ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் ஏக்கர்ல பயிரிடப்பட்ட நெல்லெல்லாம் நீ கருகக்கூடிய நிலைமை இருக்கு. கம்மாயிலையும் தண்ணி இல்ல. எனவே மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசாங்கம் பெரியார் அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கான தண்ணீரை உடனடியாக எடுக்க வேண்டும். பெரியார்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க, ஆனா வயலுக்கு தண்ணி வரல. கேணியை நம்பி நாங்க விவசாயம் பண்றவங்க கேணியிலயும் ஊத்து குறைஞ்சிருச்சு. தென்னை மரங்களும் பூரா பாதிப்பு ஏற்பட்டு பூரா மரம் பட்டுக்கிட்டு போகுது. விவசாய மக்கள் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். 5 வருஷமா எங்களுக்கு தண்ணி வரல. ஆத்துல வைகையிலயும் வரல, பெரியார் தண்ணியும் எங்களுக்கு வரல. எப்படி நாங்க விவசாயம் பண்றது? பண்ண முடியல. ஊத்த நம்பி கேணி வெட்டினா, கேணியை நம்பி விவசாயம் பண்ணா, கேணியிலயும் இப்ப தண்ணி ஆத்துல வராததுனால, மழையும் இல்லாததுனால கேணியும் வத்தி போயிருச்சு. 5 ஆண்டுகளாக மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறோம், தண்ணீர் வரவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில ஒருபோகம் விளைவு சாகுபடி செய்யக்கூடிய பகுதியாக அந்த முல்லைப்பெரியார் அணையிலிருந்து வரக்கூடியதுல ஒருபோகம் சாகுபடி செய்யக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட அந்த விவசாயிகள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். இந்த முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் 136 அடியா இருந்தத இன்னைக்கு 142 அடியா உயர்த்திருக்காங்க. அந்த நீர்மட்ட உயர்த்தியதுனால இப்ப எங்களுடைய மாவட்டத்துல முன்பு வந்திருந்த கன அடி நீரை விட இப்ப அதிக அளவுல தண்ணீர் வரத்து வந்துகிட்டு இருக்குது. இதனால எங்களுக்கு முதல் விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். ஆனா மேலும் இந்த நீர் மட்டத்தை இன்னும் 150 அடி அளவுல கூட உயர்த்தினால மற்ற மாவட்டம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லதா இருக்குங்க. இந்த 142 அடி தண்ணி நிறைந்த பிறகு அதுக்கு அடுத்து தண்ணி வைகை அணையில ஒரு 10-20 நாள் தண்ணி வந்துச்சுன்னா வைகை அணையும் நிரம்பிடும். அது முழு கொள்ளளவு 70 அடி எட்டிரும். இதனால என்னன்னா நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம் வரைக்கும் 2 போக சாகுபடிக்கும், சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் 1 போக சாகுபடிக்கும் இந்த ஆண்டு தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. சரியான காலத்துல பருவமழை பெஞ்சதுனால இந்த ஒரு வாய்ப்பை திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் மட்டுமில்லாம தென் மாவட்டத்தில் கூடிய நாளை இந்த மாவட்ட விவசாயிகளும் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சூழ்நிலை இருக்கு. பெரியார் பாசன பகுதியாக பல்வேறு பகுதிகள் விரிவடைந்து 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கிறது. 3 போகம் விளைவிக்கக்கூடிய கம்பம் பள்ளத்தாக்கு 2 போகமாகவும், 2 போகம் விளைவிக்கக்கூடிய பகுதி மேலூர் கல்லந்தரி வரை உள்ள பகுதி 47,000 ஏக்கர் 1 போகமாகவும், இதர பகுதி மானாவரியாகவும் மாறி இருக்கக்கூடிய கொடுமைதான் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. எனவே இந்த 142 52 அடியாக உயர்த்தினால்தான் இந்த 2,47,000 ஏக்கர் பாசன முழுமை வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமே 143 கால்வாய்களில் 5 கால்வாய் மட்டுமே தண்ணீர் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரக்கூடிய அந்த விவசாயிகள், குறிப்பாக அந்த கடைமடை பகுதிகளிலே தண்ணீர் இன்னும் வராத ஒரு நிலை இருக்கிறது. அதற்கு காரணம் வரத்து கால்வாய்கள் சரி செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தாலும் செய்தியாளர் சரவணன் நம்ம கேட்க நினைக்கிறேன். சரவணன், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கூட இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க நமக்கு. ஏன்னா இப்போ அவங்க சொன்னது போல தேனி மாவட்டத்தில் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் அந்த சைடு வந்துட்டு இருக்கு, கம்பம் பள்ளத்தாக்கு. கடைமடை அந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற நிலை இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன, சரி செய்ய என்ன செய்யணும், சுருக்கமா சொல்லுங்க.
சரவணன், தேனியிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் பல்வேறு விதமான விவசாயிகள் தங்களது பிரச்சனைகளை தங்களுடைய எண்ண ஓட்டங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ராமநாதபுரம், சிவகங்கை அந்த பகுதிகளில் தண்ணீரே வரல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறாங்க. அது வராததுக்கு வரத்து கால்வாய்கள் எல்லாம் இன்னும் சரி செய்யப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அங்க விவசாயிகள் இருக்கிறாங்க, அதற்கு தீர்வா அவங்க செயலில் என்ன சொல்ல வராங்க? தண்ணீர் வந்து இந்த வைகை, அந்த தண்ணீர் வந்து வைகையில் தண்ணீர் வந்து எங்கும் போகவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. சமீபத்தில் பாத்தீங்கன்னா இப்போ இன்று வந்து சலேத் அப்படின்றவர் வந்து ஒரு விவசாய சங்க பிரதிநிதி, இவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் பகுதிகளுக்கு, அதாவது தேனி விளையக்கூடிய ஒரு பகுதிகளுக்கு வந்து ஒரு 12 கண்மாய்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவர் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டார். அவரோட வந்து பொய்ப்பிடித்துறையினர் தற்போது வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே சூழ்நிலை தான் வந்து கடைமடை வரைக்கும் இருக்கிறது. ஏனென்றால் கடைமடை பகுதி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த பிரதான குறுக்கு வழிப்படை பகுதிகள், அதாவது சப்வே என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து தண்ணீர் பல கண்மாய்களுக்கு செல்லவில்லை. அந்த கண்மாய்களுக்கு செல்லக்கூடிய வரத்து வாய்க்கால்கள் முழுவதுமாக அங்கங்கே காணவில்லை, சில குளங்களே காணவில்லை என்ற சூழ்நிலை தான் நிலவுகிறது. இதற்கிடையே வந்து விவசாயிகள் வந்து இந்த 5 மாவட்ட விவசாயிகளும் 142 அடியை வந்து கொண்டாடும் வகையில் பல்வேறு வகையில வந்து அவங்க வந்து தங்களது மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்திட்டு வருகின்றனர். இதுல வந்து இந்த அணையை கட்டின பென்னிகுய்க்கு வந்து அவரோட வந்து சிலைக்கு வந்து மாலை அணிவித்தும் வந்து பொங்கல் வைத்தும் வழிபாடு செய்து வருகின்றனர். மேலும் வந்து அவருடைய திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து அவருக்கு திருவுருவப்படத்திற்கு வந்து பொங்கல் வைத்தும் வந்து வழிபாடுகளை செய்து தங்களுடைய மகிழ்ச்சியை பட்டாசு வைத்துக் கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இன்று வந்து மேலூர் கூட தற்போது வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பென்னிகுய்க் சிலை முன்பு வந்து பொங்கல் வைத்து மற்றும் வழிபாடு செய்தல் மற்றும் வந்து சிறு ஒரு ஊர்வலம் என்ற ஒரு அமைப்பில் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. விவசாயிகளின் மகிழ்ச்சிக்கு இந்த 142 அடியை வந்து உயர்த்தியது ஒரு வந்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் இது வந்து தமிழக அரசின் ஒரு சாதனையாகவே வந்து மாறும். இந்த சாதனையை மேலும் வந்து 152 அடி வரைக்கும் கொண்டு செல்லும் என்று விவசாயிகளின் நம்பிக்கையாக உள்ளது. உங்களுடைய கருத்துக்கு நன்றி சரவணன். முல்லை பெரியாறு அணை மன்னர் சேதுபதி அவருடைய கருவில் தோன்றியது, பெனிகுக்கினுடைய உருவமாக வெளிவந்தது. அதன் மூலமாக 5 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் உருவான ஒரு அணை. கேரள தமிழக பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. 142 அடி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு தீர்ப்பு. அதைத் தொடர்ந்து அங்கு வடகிழக்கு பருவமழை தற்போதுதான் தொடங்கி இருக்கிறது, இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த அணை நிரம்பி 142 அடி அந்த அளவு தாண்டி மழை பொழிவு இன்னும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது நம்ம 5 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு திறந்துவிடப்படும். வைகை அணையிலிருந்து இந்த தேனி, கம்பம் இந்த பகுதியிலும் சரி, ராமநாதபுரம் வரைக்கும் கடைநிலை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வரத்து கால்வாய்கள், பிரதான கால்வாய்கள், துணை கால்வாய்கள் மற்றும் இருக்கக்கூடிய இந்த கண்மாய்கள் இவற்றையெல்லாம் சீர் செய்திருக்க வேண்டும். இந்த நிலையில இதுவரைக்கும் சீர் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு விவசாயிகள் மத்தியிலும் இருக்கிறது. நம்ம இல்லாம அங்க இருக்கக்கூடிய சிவகங்கை எம்எல்ஏ குணசேகரன் அவரும் தன்னுடைய கருத்தாக அதையே பதிவு செய்திருந்தாங்க. இதுவரை செய்யாத விஷயங்களை இனிமேலாவது செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும், போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமா குணசேகரன் குறிப்பிடும்போது ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு புள்ளியை சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, நவீனமான முறையில் அவற்றை தூர்வாரி அதற்குண்டான ஒரு உரிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். எங்கெங்க ஷட்டர் போடணும் அங்கெல்லாம் போட்டு தண்ணீர் எங்கு தேவையோ அந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு வகையில ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலை நீடித்தால் இயற்கை ஒத்துழைத்திருக்கிறது, தீர்ப்பு ஒத்துழைக்கிறது. இதன் பயனாக 5 மாவட்ட விவசாயிகள் அவர்களுடைய விவசாய தேவை, குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிவகங்கையிலிருந்து எம்எல்ஏ குணசேகரன் அவர்களுக்கும் செய்தியாளர் சரவணன் அவர்களுக்கும் மற்ற பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.